போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் இருக்கக்கூடிய பொது தமிழுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே போல் இதுவரையும் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இன்னிலேருந்து முதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, இதற்கான பிளான் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருவோம். 120 நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் போக போகுது. முழுக்க பொதுத்தமிழ் குரூப் 4 இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் 100 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் போகும். 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா சிலபஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தமிழ் எந்த அளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழை பொறுத்தவரையும் நீங்கள் 95+, 90+ வாங்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 120 நாளில் 6லேருந்து 12 வரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி எழுதுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு 2 ஸ்க்ரீன் இருக்கும். இது சிஸ்டமில் எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்லிடுறேன். அதே போல் மொபைல் ஆப்பில் எப்படி நீங்கள் எழுதுறது அப்படின்றதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா, சிஸ்டம் இல்லை லேப்டாப்பில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா, ஏன்னா மொபைல் சின்ன ஸ்க்ரீன், லேப்டாப் இல்லை சிஸ்டம் அப்படிங்கும்போது பெரிய ஸ்க்ரீனில் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ சிஸ்டமில் எழுதுறீங்க அப்படின்னா courses.athiyamanteam.com அப்படின்ற URL உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். சரிங்களா, இதில் கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. பொதுத்தமிழ் தேர்வுகள் டார்கெட் 100 அப்படின்னு கொடுத்துருப்போம். 120 டேஸ் பிளான் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இவர் பர்ச்சேஸ்டு கோர்சஸில் வந்துடும், ஹோம் பேஜ்லேயே வந்துடும். இல்லை ஸ்டோரில் போய்ட்டும் இதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்வியூ, கண்டென்ட், கீழே லைவ் கிளாஸஸ், அனௌன்ஸ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, அதனால் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி போய் எழுதணும் அப்படின்ட்டு. கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கண்டென்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். 120 நாளுக்கான பிளான் கொடுத்துருப்போம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போட்டு கொடுத்துருப்போம். சிலபஸ்க்கான PDF, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரம் நவம்பர் 25 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இன்னிலேருந்து தேர்வு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, நவம்பர் 25ஆம் தேதி. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். மேலே டெமோ டெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், எழுதிருப்பீங்க. டெஸ்ட் 1லேருந்து டெஸ்ட் 10 வரலையும் இந்த ஃபோல்டருக்குள்ளே அப்டேட் பண்ணும். சரிங்களா, ஸோ பொது தமிழில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரூப் 4 தமிழ் டெஸ்ட் 6ல் டேர்ம் 1 கொடுத்துருப்போம். எல்லாமே நியூ புக் தான். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் எழுதும் போது உங்களுக்கு ஒரு அட்டம் கொடுத்துருப்போம். மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் நம்ம எழுதி முடிச்சுட்டு இன்னொரு அட்டம்ப்ட்டும் நம்ம கொடுப்போம். சரிங்களா, மினிமம் ஒரு 3 அட்டம்ப்டாக இருக்கும். 5 டைம் கூட கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா, மினிமம் 3 அட்டம்ப்ட் இருக்கும். நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட்டு, டெஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது சிஸ்டமில் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதே போல் தான் நீங்கள் மொபைல் ஆப்லேயும் எழுதலாம். சரிங்களா, மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். மொபைல் ஆப்பில் கீழே ஆப்ஷன் இருக்கும், ஹோம், பேட்சஸ், ஸ்டோர், சேட், ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. இதில் ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த கோர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை நவ் அப்படின்ற பட்டன் வராது. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவர் பர்ச்சேஸ்டு கோர்சஸ்க்குள்ளே உங்களுக்கு பொது தமிழ் கோர்ஸும் வந்துடும். சரிங்களா, நான் பர்ச்சேஸ் பண்ணல, அதனால் ஜஸ்ட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் என்ன மாதிரி வரும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா, பர்ச்சேஸ் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய பேருக்கு என்ரோல் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வரும். சரிங்களா, பொது தமிழும் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்துடும். சார் நான் இன்னும் ஜாயின் பண்ணலாம், இப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்னிலேருந்து டெஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிஞ்ச வரையும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்குவோம். சரிங்களா, ஸோ அதன் பிறகு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பிளான் ஃபாலோ பண்ணுறது சிரமமாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸ்டோர் அப்படின்ற மெனு போங்க. சரிங்களா, பேட்சஸை நீங்கள் எதுவுமே பண்ண தேவை. பேட்சஸில் உங்களுக்கு எதுவுமே வராது. ஸ்டோர் ஏன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா பொது தமிழ் பேட்ச் குரூப் 4 VO அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஓவர்வியூ, கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஓவர்வியூவில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மெனுவில் தான் நீங்கள் எல்லாமே இப்போ எழுத போகிறீங்க. இப்போ நான் என்னென்ன இங்கே சிஸ்டமில் சொன்னோம் அதே தான் இங்கேயும். சரிங்களா, மொபைல்லையும் அதே தான். சிலபஸ் கொடுத்துருப்போம், பிளான் கொடுத்துருப்போம், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்போம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம். அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரம் நவம்பர் 25 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ டெஸ்ட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 10 வரையும் இந்த ஃபோல்டருக்குள்ளே அப்டேட் பண்ணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டோம். நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. இதே போல் தான் அடுத்த தேர்வுகள் டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 10 வரையும் இந்த ஃபோல்டருக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. அதன் பிறகு டெஸ்ட் நம்பர் 11லேருந்து 20 வரையும் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகும். சரிங்களா, ஸோ நீங்கள் சரியான முறையில் தேர்வு எழுதிட்டு உங்களுக்கான மார்க் என்ன, ரேங்க் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் நம்ம
ஃப்ரீயாகவும் கொடுத்துருப்போம், எழுதியிருப்பீங்க. எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ரிப்போர்ட் வரும் அப்படின்றலாம் தெரியும். ஸோ இல்லை நான் புதுசு இப்போ தான் ஆப்புக்கு அப்படின்னா நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆப்பில் கொடுத்துருப்போம். நீங்கள் ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரீ டெஸ்ட்லாம் சில டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் எழுதி பாருங்கள், சரிங்களா? இங்கே ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இதில் போயிட்டு கூட டெய்லியும் வந்து ஃப்ரீ டெஸ்ட் போடுவாங்க. அந்த டெஸ்ட் கூட எழுதி பாருங்கள், சரிங்களா? பொது தமிழுக்கு நான் கம்ப்ளீட்டாக 90க்கு மேலே வாங்கணும் சார் அப்படின்றவங்க அந்த டெஸ்ட்டை வந்து இந்த பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏக்கான டாப்பர்ஸ் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இதுலேயும் டாப்பர்ஸ் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 குரூப் ஏக்கு நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே வேணும் அப்படின்னா டாப்பர்ஸ் பேட்ச் பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற வேற ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறோம், ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஒரு சில டவுட் கேட்குறீங்க, ஸோ உங்களுக்கு வேணால் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ குரூப் 2 குரூப் ஏ வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதிகமாக இருந்து புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டீமுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு எழுதுங்க, சரிங்களா? பிளான் பேஸ் பண்ணி எழுதிட்டு வாங்க. ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிளான் படி படித்து முடிக்கணும், அதுக்காக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த டெஸ்ட் எல்லாமே எழுதி முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும், சரிங்களா? கண்டிப்பாக நான் வந்து குரூப் 4ல் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கே கிரியேட் ஆகும். ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, தொடர்ச்சியாக எழுதிட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.